நீங்க பேசுற திராவிடத்தை பிரிக்கிறது இவங்க தான். நீங்க பேசுற தமிழ் தேசியத்தை பிரிக்கிறது இவங்க தான். நீங்க பேசுற இந்துத்துவான்னு பேசுறதையும் பிரிக்கிறது. ஜாதியாவும் ஒண்ணு சேர விட மாட்டாங்க, மதமாவும் ஒண்ணு சேர விட மாட்டான், நாடாவும் ஒண்ணு சேர விட மாட்டான், திராவிடனா ஒண்ணு சேர மாட்டான், தமிழ்னாவும் ஒண்ணு சேர விட மாட்டான். நீங்க எல்லாருமே ரெண்டு ஜாதியும் திராவிடன்னு பேசுறது தானே. அப்ப முதல் நீங்க வந்திருக்கணும்ல, திராவிடன்னு பேசுறவங்க ரெண்டு ஜாதி திராவிட ஜாதி தான், ரெண்டும் தமிழ் ஜாதி தான், ரெண்டும் கம்யூனிஸ்ட் உழைப்பாளர் ஜாதி தான் வந்து பேசிருக்கணும்ல. ஆனா ஏன் பேச மறுக்கிறாங்க? ஏனென்றால் அந்த காட்டு மிராண்டித்தனத்தை இவர்கள் எல்லாம் மறைமுகமா ஆதரிக்கிறார்கள். அவங்க எதிர்க்கிறதுக்கு துணிவு கிடையாது. அந்த ஒரு ஜாதி என்னன்னு நான் சொல்லல. ஏன்னா அது ரெண்டு ஜாதி பகையா நான் சொன்னா அதுக்கு ஒரு கலர் இருக்குது. அது ரெண்டு ஜாதி பகையா மாறிடும். அந்த பொறுப்பு எனக்கு மட்டும் கிடையாது, இங்க தென் தமிழகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் இருக்கு, மற்ற எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கு. காரணம் இது என்னன்னா, இப்ப எம்பி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் ஜாதிக்கும் மோதல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. பிற்படுத்தப்பட்ட ஜாதியில் எல்லா ஜாதியும் இப்படி வெட்டிட்டா இருக்கிறாங்க. அப்படி பொண்ணு ஒரு சொந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் கூட பேசுறது பிடிக்கலன்னா அந்த பொண்ணு ஒதுக்கி வைப்பாங்க, பேசாத நடத்தி வைப்பாங்க. கொலைக்கு எத்தனை பேர் முயற்சிக்கிறாங்க? அது இந்த ஒரு ஜாதி தான் மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டித்தனமான வேலையும் எடுத்த உடனே கொலையும். மேலும் வந்து புதிய தமிழன் கட்சி பொறுத்த மட்டிலும் இதெல்லாம் பூசி மொழிக்கு பேசுவது கட்சி கிடையாது. இது ஏதோ ஆணவ கொலை கௌரவ கொலை என்றால் பூசி மொழி எல்லாம் பேசுவது கிடையாது. ஏதோ எம்பிசிக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் பட்டியல் ஜாதிகளுக்கும் நடந்து போன்ற கொலைகள் எல்லாம் பேசுறது கிடையாது. இது வந்து தென் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இது போன்ற ஆணவ கொலைகளா இருந்தாலும் சரி, கௌரவ கொலைகளா இருந்தாலும் சரி, கூலிப்படை வைத்து கொலை செய்வதா இருந்தாலும் சரி, இல்ல நாங்குநேரியில மாணவர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டு அந்த மாணவர்களை வெட்டியதா இருந்தாலும் சரி, இங்க உடுமலையில் நடந்த சங்கர் கொலையாக இருந்தாலும் சரி, எந்த கொலையாக இருந்தாலும் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் இங்க 95% வன்முறைக்கும் கொலைகளுக்கும் காரணமா இருக்குது. அந்த ஒரு ஜாதியினுடைய காட்டு மிராண்டித்தனத்தால இங்க ஒட்டுமொத்த தென் தமிழகமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த தென் தமிழகம் திருந்தாதா? திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படிதான் கொலையை கொண்டுட்டே இருப்பீங்களா என்ற நிலைக்கு பாருது. அந்த ஒரு ஜாதி திருந்த வேண்டும், அவர்களை பண்படுத்த வேண்டும் என்று ஆங்கிலேயர் காலத்திலிருந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய காட்டு மிராண்டித்தனம் இன்றும் மாறவே இல்லை. அவர்கள் அப்படியே ஜாதியுடைய முருகத்தனத்தோட காட்டு மிராண்டித்தனத்தோட இருக்கிறாங்க. அதனால இதை வந்து காவல்துறை கட்டுப்படுத்தணும். இல்லாட்டி அவங்க ஒதுங்கி நின்றுக்கிட்டா கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும். அது ஒரு ஜாதி வந்து ஒரு லாபியா இருக்கு. அதுக்கு நிரந்தர தீர்வு என்றால் எல்லா கட்சிகளும் எல்லா சமூகங்களையும் இதை இன்னும் கடுமையா எதிர்க்கணும். இப்ப எல்லாரும் எதிர்த்தாங்களா என்ன? திமுக வந்து சமூக நீதி முற்போக்கெல்லாம் பேசுறாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை கூட வரல. அதிமுக வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணினதுக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் ஒரு பேச்சுக்காக ஒரு அறிக்கையை விடுறாங்க. பாஜக காங்கிரஸ் எல்லாம் அறிக்கை விட்டாங்களான்னு தெரியாது, விஜய் என்ன பண்றாருன்னு தெரியாது. அதனால இவர்கள் ஏதோ கடுமையா கண்டிக்க என்ன ஒரு ஜாதி ஓட்டு போயிருங்கிறதுக்காக ஒட்டுமொத்த காட்டு மிராண்டித்தனத்தையும் நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா?